மீனா பாட்டி வந்து உங்களுக்காண்டி வந்து ஒரு பாட்டு பாட போறாங்க. வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக யாருக்காக இந்த மாளிகை காதலே வா வா காதலே போ போ. பாட்டி நீங்க வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தீங்களா, இந்த ஹோமுக்கு வந்த பிறகு சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கே வந்தவங்க தான் சந்தோஷமா இருக்கேன். நான் இங்கே வேணும்னு வந்து விரும்பி தான் வந்து இருக்கேன். எனக்கு இதில் இருந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு வயசான காலம் நிம்மதியாக இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லாமல் நான் சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே மிஷினில் துணி துவைச்சி தருவா, சாப்பாடு கொண்டு முன்ன தருவா, குளிச்சுக்கிட்டு பேசாமல் சேரில் முன்ன கூட்டிகிட்டு வருவா, அங்கே படுக்க ரூமில் கொண்டு வருவா. எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இங்கே தான் நான் சாப்பாடு கையில் எடுத்து வந்துடுவாங்க. கையில் எடுத்து வந்துடுவாங்க, ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருவேன். உடம்புக்கு முடியலையோ அதுக்கு மாத்திரை வாங்கி தந்து, எனக்கு தேவைப்படனா அதுக்கு சிறப்பு வாங்கி தந்து, கால் சூழகுத்து நடக்கல் இல்லைன்னா அதுக்கு சாட்சி வாங்கி தந்ததும் சார் தான். கைக்கெல்லாம் மருந்து போட எடுக்க, தலைவலின்னா மாத்திரை தர எல்லாம் டாக்டர். எங்கள் சார் சாருக்கு பேரே ஜெர்மனி டாக்டராகும். அவங்க டாக்டர் போல எல்லாத்துக்குமே சிகிச்சையாக எடுப்பாங்க. தேவைக்காருக்குன்னா புளிப்பு தர மாட்டாங்க. அப்படியே காரமான அப்படி பார்த்து பார்த்து பண்ணுறாங்கல்ல உங்களுக்கு. ஆமாம், எங்களை நல்ல முறையில் பிள்ளை போலையும் டாக்டர் போலையும் அம்மா போலையும் சிபு அண்ணன் அப்படி தானே, அப்படி எங்களை நல்ல சிபு அண்ணன் தானே பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், அவங்க என்ன நல்லா பார்த்துருக்காங்க. நான் சந்தோஷமாக நான் அங்கே இருந்துக்கிட்டேன். உங்கள் காலத்தை நீங்கள் கழிஞ்ச நான் என் காலத்தை ஹோமில் கழிச்சு. பிள்ளைகள் உண்டா உங்களுக்கு? ஒரு பேர் பிள்ளை உண்டு. அவங்க பார்க்க வருவாங்களா? இப்போ போகிறோம், வந்துட்டு இருக்கேன். பாட்டி நாங்கெல்லாம் வந்தோம்ல இன்னைக்கு, உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய உறவுக்காரர்கள் அண்ணன் தம்பிகள் வந்து ஒரு கூட பிறந்த தங்கச்சியெல்லாம் வந்து சமையல் செய்து சாப்பிட்டு கிட்ட இருந்தது போல் ரொம்ப சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியாக இருந்து வயசான ஆளுகளுக்கு ரொம்ப இப்படி அடிக்கடி எல்லாரும் சாப்பாடு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லலாம் பாட்டி. ஆனால் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து அடிக்கடி வந்து பார்த்து இந்த மாதிரி ஏதாவது பிறந்த நாளோ ஏதாவது ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு ரூபாய்களை வெளியே செலவு பண்ணாமல் இப்படிப்பட்ட ஹோம்களில் வந்து எல்லாருமே இழந்து இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தாலே அவங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம நேரத்தை செலவிட்டாலே அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அப்படிதானே பாட்டி? சரி, இங்கே அடிக்கடி வாரத்தில் 3 நாள் வெளியில் உள்ள ஆளுங்க இங்கே வந்து எங்கள் கூட சாப்பிட்டு ராமந்தோரம், எமயம், தாளம், துளசேகரம் அதெல்லாம் இருந்து நிறைய பேர் வாரீங்க. இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.